பிரைஸ் தி லார்ட். இன்றைய அப்பத்துணிக்க நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 9வது அதிகாரத்துல 37வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மறுநாளில் அவர்கள் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். ஆமென். கவனிங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சீஷர்களும் அவர்கள் ஜெபம் பண்ணி புறப்பட்டு வராங்க. அப்ப அவங்க ஜெபம் பண்ணி புறப்பட்டு வரும்போது திரளான ஜனங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்படி அவருக்கு எதிர்கொண்டு வந்தார்களாம். அல்லேலூயா. நீங்க பாருங்க, இன்னைக்கு திரளான ஜனங்கள் உங்களை தேடி வரணுமா? நீங்க ஜெபம் பண்ணணும். இந்த உலகம் உங்களை நாடி வரணும், தேடி வரணும் அப்படின்னா நீங்க ஜெபம் பண்ற ஆளா இருக்கணும். நீங்க ஜெபம் பண்ணும்போது இந்த உலகம் உங்களை தேடும். இல்லையா? நீங்க பாருங்க, மத்திய 8வது அதிகாரம் முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றாராம். அல்லேலூயா. திரளான ஜனங்கள் அவரை ஃபாலோ பண்ணாங்க. இன்னைக்கு பாருங்க, மக்கள் நம்மளை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்காக நாம் என்னென்னமோ காரியங்கள் எல்லாம் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஜனங்க என்னை ஃபாலோ பண்ணணும், மக்கள் என்னை பின்பற்றி வரணும், ஜனங்க என்னுடைய ஊழியத்துக்கு வரணும், ஜனங்க ஆத்துமாக்களை நான் ஆதாயம் பண்ணணும் சொல்லி நிறைய யுக்திகளை நாம் கையாண்டு கொண்டிருக்கிறோம். ஆனா நாம் செய்ய வேண்டிய ஒண்ணு என்ன கேட்டீங்கன்னா, நாம் முழங்கால் படிட்டு நாம் ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க சொன்னார், தேவையானது ஒன்றுதான். அது என்ன கேட்டினா என்னுடைய பாதம் அப்படி சொல்லி ஆண்டவர் மாத்தலை பார்த்து சொன்னால். ஆகினால் கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா ஆண்டவர் திரளான ஆத்துமாக்களை கொண்டு வருவார். நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் உங்களை தேடி அநேக ஜனங்கள் வரும்படி. அல்லேலூயா. ஒருவேளை நீங்க பிசினஸ் பண்றீங்களா, உங்களுக்கு நல்ல வியாபாரம் ஆகணும், உங்க கடையை தேடி நிறைய ஜனங்க வரணும் அப்படின்னு நீங்க விரும்புறீங்களா? ஜெபம் பண்ணுங்க. முதலாவது நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது உங்களை தேடி ஜனங்க வருவாங்க. நீங்க பெருசா விளம்பரம்லாம் நீங்க பண்ண வேணாம். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் அநேக மக்களை உங்களை தேடி வர பண்ணுவார். பாருங்க, இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் 8:1 நான் வாசிக்கிறேன். இயேசு ஒலிவமலைக்கு போனார். மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்துக்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்தவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். பாத்தீங்களா? இயேசு ஜெபம் பண்ணார், அவ்வளவுதான். அவர் எந்த ஜனங்களையும் போய் அவர் சந்திக்கல, வாங்க வாங்கன்னு அவர் கூப்பிடல. அவர் போய் ஜெபம் பண்ணார். ஜனங்க அவரை தேடி வந்தாங்க. அவர் பாருங்க, அவர் வனாந்தரத்துல போய் இருந்தா கூட திரளான ஜனங்க வந்தாங்க. அவர் வீட்டுக்குள்ள கதவை சாத்தி இருந்தாலும் திரளான ஜனங்கள் வாசல் வந்து கூடினாங்க. காரணம் என்னங்க? அவர் தேவனை நோக்கி இரவும் பகலும் ஜெபிக்கிற ஒரு பழக்கமுடையவரா இருந்தாரு. நீங்களும் ஜெபிப்பீங்க அப்படின்னா திரளான மக்களை ஆண்டவர் உங்களை தேடி வரும்படி கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவார். ஆகையினால ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் ஊழியத்தை ஆசீர்வதிப்பார், உங்கள் தொழிலை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென்.